ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायुषभद्रश् नित्यं भागवत सेव्य भगवती उत्तम श्लोके भक्तिर्भवतिना शिवं करोति वाचालं भङ्गुं लङ्घायते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्ण प्रसाद बुद्ध श्रीमती जयपताक स्वामी दिनम नमो चरमुक्तिमरोरतं तनकरगरम नमो विष्णुपदाय कृष्ण प्रसाद श्रीमती भक्तिवेदांत स्वामी दिनमने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी भाषात देशधारणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण श्रीमद् भागवत 10வது ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம் வரை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ 27வது ஸ்லோகத்துல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த சரீரம் இதுதான் என்ன, நம்மளுடைய இந்த உடம்பு தான் என்ன, ஒரு மரமாக ஆதி விருட்சமாக கருதப்பட்டது, மூல மரம் இதுதான். ஸோ இதற்கு வந்து 2 பழங்கள் இருக்கு, அதுதான் என்ன, இன்பம் துன்பம் அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த மரத்துக்கு 3 வேர்கள் இருக்கு, சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அப்படின்னுட்டு. அப்புறம் வந்து 4 சுவைகள் இருக்கு, தர்ம அர்த்த காம மோட்சம்னு பார்த்தோம். ஸோ 5 இந்திரியங்கள் என்ன, கண்ணு காது மூக்கு வாய் தொடு உணர்வு, ஓகேங்களா, நாக்கு தொடு உணர்வு. ஸோ அதை பார்த்தோம். அப்புறம் வந்து 6 சூழ்நிலைகள் பார்த்தோம், வருத்தம் மாயை முதுமை மரணம் பசி தாகம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்தது 7 லேயர்ஸ், அதாவது 7 என்ன சொல்றது, அந்த மரத்தினுடைய மரப்பட்டை மூடப்பட்டிருக்கு இல்லையா, 7 உரைகள், ஓகேங்களா. 7 உரைகள் என்ன, தோல் ரத்தம் சதை கொழுப்பு எலும்பு எலும்பு மஜ்ஜை விந்து, ஓகேங்களா. ஸோ இது அப்புறம் வந்து 8 கிளைகள் இருக்கு, என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள், பூமி, அதாவது மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், அப்புறம் மனம் புத்தி அகங்காரம், ஓகேங்களா. இதுதான் 8 கிளைகள். அப்புறம் வந்து 9 துளைகள் இருக்கு, என்னென்ன, 2 கண்ணு 2 காது மூக்கு துவாரங்கள் வாய் மலஜலம் கழிக்கிறது. ஸோ மொத்தம் 9 துவாரங்கள். அடுத்தது 10 காற்று இருக்குன்னு பார்த்தோம். இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தது. என்ன அந்த 10 காற்று, பிராண அபான வியான உதான சமான நாக கூர்ம கர்கரா தேவதத்த தனஞ்சய அப்படின்ட்டு இந்த 10 காற்றுகள் பார்த்தோம். அது என்னென்ன செயல்கள் செய்யறது அப்படின்னுட்டு நம்ம வந்து போன கிளாஸ்ல இதை பற்றி டீட்டெயிலா பார்த்தாச்சு. இன்னைக்கு 28வது ஸ்லோகம். தம் ஏக ஏவாஸ்ய சதம் பிரசூதிஸ் த்வம் சந்நிதானம் த்வம் அனுக்ரஹஸ்ச த்வம் மாயயா சம்வருத்த சேதசஸ்த்வாம் பஸ்யந்தி நானான விபஸ்திதோ ஏ. ஸோ ஓ பகவானே, நீங்க வந்து ரொம்ப இந்த படைப்பு, அதாவது இந்த ஆன்மீகமாகட்டும் பௌதிகமாகட்டும் அனைத்தையும் படைத்தவர் பகவான் தான். ஸோ இந்த மரம், இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா, இந்த மரம் நம்மளுடைய சரீரம் தான். ஸோ இதையும் படைச்சவங்க நீங்க தான். ஏன்னா நீங்க தான் என்ன பண்றீங்க, சிருஷ்டிக்கிறீங்க, அதே போல ரட்சிக்கிறீங்க, அப்புறம் லயம் அழிக்கிறது, அனைத்தும் உங்க கூடிய அதை அழிச்சு உங்களுடைய சேர்த்துக்கிறது, இது அனைத்தையும் பார்க்கறது பகவானே நீங்க தான். ஸோ உங்களுடைய இந்த புற சக்தியால் இது அனைத்தும் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு இப்ப கண்ணை மூடிட்டு நடங்க அப்படின்னா எவ்வளவு தடுமாற்றமா இருக்கும். அதே போலதான் இந்த மாயை உலகத்துல மாயால் நம்ம வந்து கண்ணை மூடப்பட்டிருக்கோம். ஸோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியாதான், எதையுமே தெளிவா பார்க்கவே முடியாது. ஸோ யாரால இதை பார்க்க முடியும் அப்படின்னா பக்தர்களால மட்டும்தான் இதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பார்த்து, ஓ இது நல்லது இது கெட்டது இது மாயை இல்ல இதுதான் ஞானம் அப்படின்னுட்டு அனைத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னதான் நம்ம வந்து இந்த பௌதீகமான படிப்புகள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஆன்மீகத்திற்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த பௌதீகத்தினுடைய படிப்பு எல்லாம் என்ன, இந்த உடம்பு அழியும் போது அதுவும் சேர்ந்து அழிஞ்சிடும் இல்லையா. ஆனா ஆன்மீகமான ஞானம் நம்ம ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடரும், நம்மள பகவானோடையும் எடுத்துட்டு போய் சேர்க்கும், ஓகேங்களா. அடுத்த ஸ்லோகம். பிபக்ஷி ரூபாணி அதபோத ஆத்மா
क्षेमाय लोकस्य सरासरस्य सत्वोपपन्नानि सुखवाहानि सताम् अपत्राणि मुहुर्कलान्याम्. பகவானே, ஸோ நீங்க தான் என்ன பண்றீங்க, அனைத்து ஜீவராசிகளும் முழு அறிவை அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவங்க. ஸோ அப்படியேப்பட்ட நீங்க வந்து நல்ல அதிர்ஷ்டம் கொண்டவர்களால மட்டும்தான் இந்த பௌதிக சிருஷ்டி இப்படி இருக்கு அப்படின்னுட்டு வேறுபடுத்தி பார்க்க முடியும். ஏன்னா பகவானுடைய அவதாரங்களாகட்டும், பகவானுடைய விஷயங்களாகட்டும், நம்ம வந்து ஓ நம்மளை போலதான்ப்பா இவரும், ஸோ நம்மளை போலதான் அவரும் நடந்துக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனா அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து என்ன அந்த நல்ல அதிர்ஷ்டம் பெற்றவர்களால மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா? இல்ல இல்ல, இது வந்து நார்மல் கிடையாது, இது வந்து பகவான் அப்படின்னுட்டு பகவானுக்கான விஷயங்களாக அதை பார்த்து பகவானை கண்டறிய முடியும். ஏன்னா பக்தர் அல்லாதவர்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஸோ பக்தர்களால மட்டும்தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்க எப்பவுமே பகவானை பற்றி மீண்டும் மீண்டும் அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அப்படியாப்பட்ட அவங்களால மட்டும்தான் பகவான் வந்து பரிபூரணமாக புரிஞ்சுண்டு அவருக்கான பக்தியை அவங்க வந்து செய்வாங்க. இல்லை அப்படின்னா இந்த பௌதீக மாயையிலேயே அவங்களும் மூழ்கிடுவாங்க. ஸ்வை அம்புஜாக்ஷாக்கில சத்வத்தாம் நீம் சமாதீனா வேசிதம் சேதசை கேம் தத் பாதவ போதேன மகத் கிருதேன குர்வந்தி கோவத்சபதம் பவாப்திம். ஸோ இங்க வந்து அம்புஜாக்ஷனா தாமரை கண்களை கொண்டவர். யார் அந்த தாமரை கண்களை கொண்டவர்? சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஸோ கிருஷ்ணருடைய அந்த தாமரை கண்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். ஸோ அவருடைய அந்த பாதம், அந்த தாமரை கண்ணன், அந்த அதோக்ஷதன் இருக்காரு இல்லையா, ஸோ அவருடைய பாதம் எப்படி இருக்குமா? தாமரை போல இருக்குமா. அந்த தாமரை திருப்பாதத்தை நம்ம யார் ஒருத்தர் மனசுல நினைச்சுண்டாலும் சரி, அவங்களுக்கு அறியாமை கடல்ல இருந்து விலகிடுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் இந்த அறியாமை மாயை கடல்ல மூழ்கின்னு இருக்கோம். ஸோ அந்த அம்புஜாக்ஷனான பகவான் அந்த கிருஷ்ணருடைய பாதத்தை யாரு சரணடைகிறாங்களோ அவங்க வந்து அந்த பகவானுடைய திருப்பாதத்தையே படகாக கொண்டு இந்த அறியாமை கடலை கடந்து விடுவார்கள். அப்படி நம்ம கடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும்? ஒரு சிறந்த ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த ஞானத்தை பெற வேண்டும். முக்கியமாக மகாஜனங்கள் ஆகட்டும், இல்ல ஞானிகள், முனிவர்கள், பக்தர்கள், இவங்களுடைய அடிசுவட்டுகளை பின்பற்ற வேண்டும். ஸோ அப்படி நம்ம பின்பற்றினோம் என்றால் எப்படி ஒரு பசுவின் கன்று குழம்பு படிந்த அந்த இடத்துல தேங்குற அந்த தண்ணி வந்து இந்த அறியாமை கடலை தாண்டறது எவ்வளவு கஷ்டம். ஆனா பக்தர்களுக்கு அந்த பசுவின் கன்றின் குழம்பு அந்த அச்சு இருக்கிற தண்ணியில தாண்டறது எவ்வளவு சுலபமோ அது போல தாண்டிடுவாங்களாம். யாரால தாண்ட முடியும்? பக்தர்களால் மட்டுமே தாண்ட முடியும், அபக்தர்களால் முடியாது. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பக்தர்களாக மாற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். ஸோ இந்த 9 விதமான பக்தி சேவைகள் எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதன் பிரகாரம் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அதன் பிரகாரமே அவங்க வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. முக்கியமா அவங்க வந்து பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறது, பகவானோட ரூபத்தை தரிசனம் பண்றது, பகவானுடைய லீலைகளை கேட்டுட்டே அதுலயே முழுகி இருக்கிறது. ஸோ இப்படியே தன்னுடைய மனதை முழுக்க முழுக்க பகவானுடைய பக்தியில அவங்க வந்து செலுத்திடுவாங்க. ஸோ அதே போல நம்மளை போல மனிதர்கள் இதுல இருந்து எப்படிப்பா வெளியே வெளியே வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க 12 மகாஜனங்கள் இருக்காங்க இல்லையா. ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ஸ்வயம்பூரு நாரத சம்புஹு குமாரக கபிலோ மனுஹு பிரஹல்லாதோ ஜனகோ பீஷ்மோ பலீர் வை யாசகீர் வயம். அதாவது பிரம்மா, நாரதர், சிவன், சனத்குமாரர்கள், கபிலர், ஸ்வயம்புவமனு, பிரஹல்லாதர், ஜனகர், பீஷ்மர், பலி சக்கரவர்த்தி, அப்புறம் சுகதேவர், லாஸ்ட் யம தர்மராஜ். ஸோ யம தர்மராஜ் ஏதாவது சொல்றாரு, நாங்கெல்லாம் 12 மகாஜனங்கள்
ஏன்னா யம தர்மராஜா தன்னுடைய கிங்கரர்கள் கிட்ட, சோ கிங்கரர்கள் அந்த யம தூதர்கள்கிட்ட சொல்றார், ஸோ எங்களுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றி யார் ஒருத்தன் ஃபாலோ பண்றானோ அவன் வந்து இந்த ஏன்னா அவன் வந்து பக்தியில முன்னேறிடுவான். முன்னேறிட்டு அவனுக்கு இந்த சம்சார சாகரம், இந்த அறியாமை கடல் வந்து எப்படி இருக்குமா, ஒரு ஆஹ் குழம்பு, பசுவுடைய குழம்பு பட்ட அந்த நீரை தாண்டறது எவ்வளவு சுலபமோ அது போல பக்தர்களுக்கு இந்த பௌதிக கடலை கடக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அடுத்த ஸ்லோகம். ஸ்வயம் சமுத்ரிய சுதுஸ்தரம் தியுமான் பவா பவார்ணவம் பீமம் அத அதர்ப்ர சௌஹ்ருதாம் பவத் பதாம்போருஹ நாவம் அத்ரதே நிதாய யாதாய சத் அனுகிரகோ பவான். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பகவானே நீங்க வந்து சூரியனை போல ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடியவர், சூரியனை ஒத்து இருக்கக்கூடியவர். ஸோ பக்தர்களுக்கு என்ன விருப்பமோ அதற்கு தகுந்த அனைத்தையும் அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு கற்பக விருஷம், கல்ப விருஷம் போல. ம் வாஞ்சா கல்ப தரு. ஸோ நீங்க ஒரு கல்பத்தரு, கற்பக விருட்சம், கல்ப விருட்சம். ஸோ அதனால யார் என்ன விரும்புறாங்களோ அதை நீங்க வந்து கொடுத்துடுவீங்க. பகவான் எனக்கு வந்து ஒரே நான்வெஜ்ஜா சாப்பிடணும், அப்ப சிங்கம் புலியா பிறந்துடு, நைரையா பிறந்துடு. எனக்கு எல்லாத்தையுமே சாப்பிடணும், அப்ப பண்ணியா பிறந்துடு. இல்ல எனக்கு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப், அப்ப இப்போ யானையா பிறந்துடு. எனக்கு தூங்கிக்கிட்டே இருக்கணும், அப்ப போய் கரடியா பிறந்துடு. புரியுதுங்களா? சோ நம்ம எதை விரும்புறோமோ பகவான் என்ன பண்ணுவாரு, அதை நிறைவேற்றி கொடுத்துரும் அடுத்த ஜென்மத்துல. சோ அதனால இந்த ஜென்மத்துல நம்ம எதை விரும்புறோமோ அடுத்த ஜென்மத்துல அதையே நாம் அடைவோம். அதனால நாம இப்ப கிருஷ்ணரை விரும்புனா கிருஷ்ணர்கிட்ட போவோம். இல்ல இந்த பௌதிக ஆசைகள் எதை விரும்பினாலும் சரி அதுல நம்ம மாட்டிக்க வேண்டியதுதான். சோ அதனால நாம என்ன பண்ணணும், பகவானுடைய அந்த கமல பாதத்தை முழுமையாக தஞ்சமடைய வேண்டும். அப்படி தஞ்சம் அடைஞ்சா மட்டும்தான் நம்மளால இந்த பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும். இல்ல அப்படின்னா இதே மண்ணுலகத்துல இங்கேயே மாட்டிக்க வேண்டியதுதான். சரி நீங்க வந்து ரொம்ப ஏன்னா தேவர்கள் பிரார்த்தனை பண்ணாங்க, பகவானே நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர், யார் எதை கேட்டாலும் கொடுத்துடுறீங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப பகவான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குருவுடைய கருணை வேணும். இப்ப நம்ம வந்து பகவானே உனக்கு நான் பக்தி செய்யணும், ஆனா எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே சுவாமி அப்படின்னும் போது அப்ப அவங்களுக்கு வந்து பகவான் என்ன பண்றாராம், அந்த ஞானத்தை கொடுக்குறாரு. ஸோ அப்ப ஏன்னா ஒரு நல்ல குருவை செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்ப அப்படி ஒரு ஞானத்தை கொடுத்து, ஏன்னா கிருஷ்ணருடைய கருணையால அவங்களுக்கு ஒரு நல்ல குருவும் கிடைப்பாங்க, குருவுடைய கருணையால அவங்க சாக்ஷாத் பகவானையும் அடைவார்கள் இல்லையா? ஏன்னா பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்யவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லத பீஜா. என்ன அப்படின்னா அந்த பக்தி லத பீஜா, ஸோ குரு அண்ட் கிருஷ்ணருடைய கருணையால தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கருணை இல்லை அப்படின்னா நம்மளால பகவானை தெரிஞ்சுக்கிறது சாத்தியமே கிடையாது. ஏன்னா குருவுடைய கடமை என்ன, நம்மள பகவான் கிட்ட சேர்க்கிறது, அது அவருடைய கடமை. ஏன்னா அந்த குருவுடைய கடமை நம்மள முக்கியமா இந்த அறியாமை கடல்ல இருந்து விடுவிச்சு பகவான் கிட்ட சேர்க்கிறது. ஏன்னா நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாலமா இருக்கக்கூடியவரே யாரு, சாக்ஷாத் பகவான் தான். ஸோ அப்படியாப்பட்ட சாரி குரு தான். ஸோ அப்படியாப்பட்ட அந்த குருவை நாம வந்து சரணடைஞ்சு பகவானை அடைய வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ இதோட நமக்கு வந்து 31வது ஸ்லோகம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா.